அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கடக ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்களும் கொண்ட கடக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஜீவனஸ்தான அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் சரியாக படலைங்க. ஆனால் 19ஆம் தேதியில் கடகராசிக்குள்ளே நுழைந்து நீச்சமாகி உச்ச குருவால் அங்கே நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவதும் அதோடு குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தை தருவதும் மிகவும் சிறப்பை தருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி, செவ்வாயோ 10ஆம் வீடான ஜீவஸ்தானத்திற்கு அதிபதி. இருவரும் சேர்ந்து ராசிக்குள் வரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகுங்க. செப்டம்பர் மாதம் பிற்பகுதியிலிருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரையில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஏற்றமும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமும் அதனால் அருமையான முன்னேற்றமும் பார்க்க போகிறீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டு வரும் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு உச்சத்தில் இருக்கார். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் தேதியில் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோட பெயர்ச்சியாகி இருப்பார். வரவஸ்தானாதிபதி சூரியன் 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோட 17ஆம் தேதி வரையில் இருந்து பிறகு நட்பு வீடான கன்னி ராசியில் புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தந்தவாறு இருக்கும். இதனால் மாத ஆரம்பத்திலேயும் நிறைய சாதகமான அமைப்பு இருப்பதால் பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகத்தான் செய்யும். இதனால் மாத ஆரம்பத்தில் நிறைய சாதகமான அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை நோக்கியே நகருங்க. உங்களின் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழில் சுமூகமாக நடக்கும். கம்ப்யூட்டர், ஐடி தொழில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில், விளம்பர தொழில், வண்டி வாகன தொழில், ஆடை தயாரிப்பு மற்றும் விற்பனை தொழில், ஆபரண தொழில்கள், ஃபினான்ஸ் மற்றும் பேங்கிங் தொழில்கள் போன்றவை இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல உச்சத்தை அடையுங்க. 8இல் ராகு இருப்பதால் புதிய கூட்டாளிகளை சேர்க்கும் பொழுது பெரிய தொகையை முதலீடு செய்யும் போதும் அதற்கு ஆவணங்களையும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை சரிபார்த்து கொள்வது அவசியம். உத்தியோகத்தை பார்க்கும் பொழுது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு 3ஆம் அதிபதி புதன் 3ஆம் வீட்டிலேயே உச்சமாவதால் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் தாங்க சக்ஸஸ் அடைவீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால் ஈஸியாக ஒரு வேலையை வாங்கிட முடியும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லபடியாக நடக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டும், வேலையில் ஒரு அங்கீகாரமும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்குங்க. 6ஆம் அதிபதி குரு ராசியில் உச்சமாக இருப்பதால் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆனால் கொஞ்சம் வேலை பளு இருக்கத்தான் செய்யும். அதற்கான ஊதியமும் கிடைத்துவிடும். சம்பள உயர்வு, சிலருக்கு பதவி உயர்வுகளும் இந்த மாதத்தில் தேடி வரும். ராசியாதிபதி சந்திரனாக இருப்பதாலும் 12ஆம் அதிபதி புதனும் 3ஆம் வீட்டில் உச்சமாகி 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வையும் வருவதால் ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபர் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பிடித்த மாதிரியே நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி செல்கிற வாய்ப்புகள் இருக்குங்க. வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக அருமையாக இருப்பதால் விரைவில் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய புதிய மனிதர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு. போன மாதங்கள் டல்லாக இருந்த நிலையெல்லாம் மாறி இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. செப்டம்பர் மாதத்தில் புத்துணர்ச்சியோட செயல்பட தொடங்குவீங்க. அடுத்து பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது பண வரவுகள் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை அடைக்க முன் வருவீங்க. செவ்வாயின் பார்வையும் சுக்கிரன் மீது பதியும் என்பதால் இடமாகவோ அல்லது கட்டிய அழகான வீடாகவோ வாங்க வாய்ப்பு இருக்குங்க. அசையும் சொத்துக்களால் உங்களுக்கு பிடித்தமான வண்டி வாகனமும் வாங்கலாம். 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்த்தால் 2ஆம் இடத்துல கேதுவோட சூரியன் இருப்பதால் நீங்கள் பேசுகிறது குடும்பத்தில் பேசும்போது உங்களுக்கு எரிச்சல் உணர்வை தந்து தவறாக புரிந்து கொண்டு சண்டைகள் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் வீட்டு தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். தாயின் ஆரோக்கியம் சீராகும். அதே போல் பாருங்கள், உங்கள் பேச்சில் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம். கடக ராசிக்காரர்களுக்கு அதே போல் சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்காரு. அப்போ தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தாயாருக்கு பல வகையில் சிரமம். அதே போல் சரக்குகள் தேங்கக்கூடிய சூழ்நிலை, எதுவும் முதலீடு பண்ணாமலும் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக
செப்டம்பர் 2ஆம் தேதியில இருந்து புதிய முதலீடுகள் மூலம் லாபம் தேங்கி கிடந்த சரக்கு எல்லாம் விற்குங்க. புதுசாக ஏதாவது ஒரு சிலர் புது தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. தாய்வழி மூலம் ஆதாயம், அதே போல் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்குங்க. அதே போல் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீக சொத்து ஒரு சிலருக்கு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள், சுபகாரிய செலவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. செவ்வாய் ராசிக்குள்ளே வருவது உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு. தொழில் ரீதியாக யோகம் கிடைக்கும். நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்குங்க. செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். தனவசியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் வேலை கிடைக்கும். செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது திடீர் யோகங்க, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் இந்த மாதம் செவ்வாய் ராசிக்குள்ளே வருவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு ராசிக்குள்ளே இருப்பதுனால, ஜென்ம குருங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் வேணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லணுங்க. அதே போல் புதன் பகவான் இந்த மாதம் 3ஆம் இடத்துல அமர இருக்கார். புதன் பாருங்கள் 3ஆம் அதிபதி, மேலும் 12ஆம் அதிபதி. அப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ரொம்ப தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி மூலம் ஆதாயம் உண்டு. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதே போல் 4ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. செவ்வாய் இந்த மாதம் ராசிக்குள்ளே வராருங்க. நல்ல ஜனவசியத்தை கொடுப்பார். உங்களுக்கு அதிகார யோகத்தை கொடுப்பார். அதே போல் சூரியன் இந்த மாதம் 3ஆம் இடத்தில் அமர்வது நல்ல தைரியத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிர்பாராத ஒரு யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க. லாட்ரி போன்ற திடீர் யோகமும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அடிக்கடி கண் வலி பிரச்சனை ஏற்படுங்க. அதே போல் பல்வலி பிரச்சனை வரக்கூடும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு தான் இருக்கார். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கத்தை குறைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்தில் சனி இருக்கார். தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றபடி அவர் 7ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்காருங்க. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்படின்னா மொத்தத்தில் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத யோகம், திடீர் திருப்புமுனை, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த மாதம் கிடைக்குங்க. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சந்திராஷ்டம தேதிகள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் அதெல்லாம் இருக்குங்க. அதனால் சந்திராஷ்டமம் தினங்களில் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மெதுவாக கவனமாக செல்வது நல்லதுங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் தாங்க. அதனால தான் சந்திராஷ்டமங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, 9 மற்றும் 12, 13, 19, 20, 21, 22, 23. ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிக நன்மை தரக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.